திருச்சி மாவட்டத்தில் 178 ஏரி குளங்களில் உள்ள வேலிக்கருவை மரங்களை அகற்ற வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரி குளங்களில் உள்ள வேலிக்கருவை மரங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டும் இதுவரை 50% மரங்கள் கூட அகற்றப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் திருச்சி மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 178 ஏரிகளையும் குளங்களையும் ஆய்வு செய்து வேலிக்கருவை மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஏரிகளில் வேலிக்கருவை தான் நிறையா இருக்குது. விவசாயிகளும் பொதுமக்களும் ஏரி குளங்களில் உள்ள வேலிக்கருவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தாமாகவே முன் மதுரை ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டது. ஏரி குளங்களில் உள்ள அந்த வேலிக்கருவை முள் செடிகள்லாம் அகற்ற வேண்டும் என்று. ஆனால் தமிழக அரசு அதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்ததா என்றால் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. வேலிக்கருவை ஏரி குளங்களில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 60-70% எடுக்கவே இல்லை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சாலையில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலம் கொடிமரத்தெரு பகுதியைச் சேர்ந்த சிறுவன் சாலையில் நடந்து சென்றபோது தெருநாய் ஒன்று அவனை திடீரென கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த சிறுவனுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சாலையில் நடந்து சென்ற சிறுவனை நாய் கடித்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் காண்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திருமங்கலம் நகராட்சி நிர்வாகம் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.